வணக்கம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வாழைக்காய் பஜ்ஜி. இப்போது நம்ம தேவையான எல்லா பொருட்களையும் ஒன்றா சேர்த்து இப்போது கலக்க போகிறோம். முதல்ல காராத்தூள், அப்புறம் அரிசி மாவு, அப்புறம் மஞ்சத்தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கூட கடைசியாக கடலை மாவு ஒன்றா சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு. வாழைக்காவை தோலை எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம், ஏன்னா கருப்பாகக்கூடாதுன்றதுக்காக. இப்போது வாழைக்காவை நல்லா மெலிசாக சீவ போகிறோம். கடைசியாக பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக பெருசாக இப்படி இருக்கணும். இந்த அளவுக்கு. ஓகே, இப்போது பார்த்திங்கன்னா வானலில் எண்ணெய் காயுது. வாங்க இப்போ வந்து பஜ்ஜி போடலாம். ஓகே, இப்போது வாழைக்காய் பஜ்ஜியை ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுருக்கோம். ஏன்னா எண்ணெய் வந்து அதில் நல்லா ஒட்டிக்கும். அப்போது சாப்பிட்றப்போ எண்ணெயாக இருக்காது பஜ்ஜியில். வாலா, சுவையான மொறுமொறுன்னு வாழைக்காய் பஜ்ஜி ரெடி. இதை நீங்கள் கெச்சப்போட சாப்பிட்லாம், இல்லை தேங்காய் சட்னியோட தொட்டுட்டு சாப்பிட்லாம். ஒரு 4 மணிக்கு டீ கூட சாப்பிட்றப்போ இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.